ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சி ஷார்ப்பில் மோஸ்ட் கன்ஃபியூசிங் டாப்பிக்கான த்ரெட் பூல் டாஸ்க் மல்டி த்ரெட்டிங் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். காமனாக சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா டாஸ்க் தான் வந்து த்ரெட்டை க்ரியேட் பண்ணுது, அதே மாதிரி த்ரெட் பூலும் டாஸ்க்கும் ஒன்றுனும். தென் சில பேர் எப்படின்னா அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்கை தான் வந்து மல்டி த்ரெட்டிங்கிற வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வீடியோவில் இந்த ஒவ்வொன்றும் என்னென்ன வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து த்ரெட்டு வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஓஎஸ் லெவல் எக்ஸிக்யூஷன் யூனிட் சொல்லுவாங்க. ஓஎஸ் லெவல் எக்ஸிக்யூஷன் யூனிட்னா ஃபார் எக்ஸாம்பிள் .NET என்வாயன்மெண்ட்டில் .NET-ஆல் வந்து டேரெக்டாக த்ரெட்டை வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ சிஎல்ஆர் என்ன பண்ணுன்னா ஓஎஸ் கிட்ட கேட்கும், இந்த மாதிரி த்ரெட்டை எனக்கு க்ரியேட் பண்ணி விடுன்னு. ஸோ ஓஎஸ் தான் என்ன பண்ணணும்னா த்ரெட்டை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமும் சம் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக வச்சுருக்கோம். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து லைன் பை லைனாக ரன் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ரன் பண்ணும்போது எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த த்ரெட்டு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு மல்டிபிள் ப்ரோக்ராமை வந்து நம்ம ரன் பண்ணுறோன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமும் வந்து சிபி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு பார்த்திங்கன்னா தனித்தனியாக ப்ராசஸ் இருக்கும். ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு த்ரெட் இருக்கும். ஸோ அந்த ஒரு த்ரெட்டை என்ன பண்ணுவாங்கன்னா காமன்லி வந்து நம்ம மெயின் த்ரெட்டை நம்ம சொல்லுவோம். ஸோ த்ரெட்டில் காமன் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர், ரெஜிஸ்டர், ஸ்டாக். இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர்னா என்னென்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த அட்ரஸில் இருக்குது, அதே மாதிரி ரெஜிஸ்டர் வந்து சம் இன்ஃபர்மேஷனை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஸ்டாக் வந்து மெமரி. ஸோ இனிஷியலாக ஓஎஸ் வந்து த்ரெட்டை க்ரியேட் பண்ணும்போது உடனே த்ரெட்டை வந்து சிபியில் ரன் ஆகாது. ஸோ ஓஎஸ் ஷெட்யூலர்னு ஒன்று இருக்குது, அது வந்து என்ன பண்ணணும்னா இந்த த்ரெட்டு வந்து எந்த டைமில் ரன் ஆகணும், எந்த கோரில் ரன் ஆகணும்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கும். ஸோ அந்த டைம் ரீச் ஆகும்போது அந்த த்ரெட்டோடைய ரெஜிஸ்டர் வந்து சிபியில் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் எந்த அட்ரஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கோ அந்த அட்ரஸோட இன்ஸ்ட்ரக்ஷனை லோட் பண்ணி ஃபர்தராக வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணும். ஸோ சிபியில் ரன் ஆகிற ஒவ்வொரு த்ரெட்டும் பார்த்திங்கன்னா சம் செர்டன் அமௌண்ட் டைமில் வந்து ரன் ஆகும். அந்த டைம் முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸோ அதை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டரில் ஸ்டோர் ஆயிரும். அதே மாதிரி கான்டெக்ஸ்ட் ஆஃப் த எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டோர் ஆகும். தென் த மெமரி வேரியபிள் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து மெமரியில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் ஆகி த்ரெட்டு வந்து சிபிலேருந்து ரிலீஸ் ஆயிரும். தென் அடுத்த த்ரெட்டு வந்து எது ஷெட்யூல் ஆயிருக்கோ அந்த த்ரெட்டு வந்து இதே மாதிரியான ஃப்ளோ வந்து கண்டினியூ பண்ணும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். த்ரெட்னா என்னென்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும் முச்சில் அந்த ப்ரோக்ராம் வந்து சிபியில் எப்பப்பெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குதோ அதை ஹேண்டில் பண்ணுற சம் செட் ஆஃப் யூனிட் தான் வந்து த்ரெட்டு. ஸோ இது ஓஎஸ் லெவலில் வந்து ஹேண்டில் பண்ணுறதுனால தான் வந்து இது ஓஎஸ் லெவல் எக்ஸிக்யூஷன் யூனிட்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு த்ரெட்னா என்னென்ன உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ த்ரெட்டுக்குள்ளே வருவோம். த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாகவும் நம்ம க்ரியேட்டும் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம தான் வந்து அந்த த்ரெட்டை வந்து மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல், அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு ரீசன்னா நீங்கள் ஒவ்வொரு த்ரெட்டும் க்ரியேட் பண்ணும்போது 1 MBக்கான ஸ்டாக் மெமரி வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதிகமான த்ரெட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஈஸியாகவே வந்து மெமரி வந்து ஆக்குப்பை ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு 1000க்கு மேலே நீங்கள் ஒரு த்ரெட்டை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஒரு அதிகமான மெமரி ஸ்பேஸ் வந்து யூட்டிலைஸ் ஆகும். அதே மாதிரி கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் வந்து ஓவர் ஹெட் ஆகும். கான்டெக்ட் ஸ்விட்ச்னா என்னென்னா ஒரு த்ரெட்லேருந்து இன்னொரு த்ரெட்டுக்கு வந்து சிபியூ சேஞ்ச் ஆகும்போது அந்த சேஞ்சஸ் தான் வந்து கான்டெக்ட் ஸ்விட்சிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த 1000 த்ரெட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா கான்டெக்ட் ஸ்விட்சிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு ரீசனால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு ட்ராப் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு த்ரெட்டை க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் லாங் ரன்னிங் ப்ராசஸ் தான் க்ரியேட் பண்ணணும், ஸ்மால் டாஸ்க்கு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடாது. ஸோ த்ரெட்டு நம்ம எப்படி சி ஷார்ப்பில் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள் த்ரெட்டை வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். இதில் த்ரெட்டை க்ரியேட் பண்ணுறது, த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுறது, தென் த்ரெட்டில் உள்ள இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மெத்தடை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போ த்ரெட்டை வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டைம் வந்து இந்த மெத்தட் வந்து கால் ஆகும். இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மெயின்ங்கிறது வந்து மெயின் த்ரெட் ஐடி வந்து 1 இருக்குது. அதே மாதிரி இந்த த்ரெட்டை வந்து ஸ்டார்ட் ஆகும்போது பிரிண்ட் நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது. இந்த பிரிண்ட் ஆகும்போது இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா thread.current.manage thread id, அதாவது மேலே உள்ள என்ன இருக்கோ அதுதான் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிரிண்ட் நம்பரை வந்து இந்த த்ரெட் மூலமாக ரன் ஆகுறதுனால இது வந்து வேற ஒரு த்ரெட்டில் வந்து ரன் ஆகுது. ஸோ அதை டிஃபைன் பண்ணுறதுனால தான்
வேறு வித்தியாசமான ஒரு த்ரெட் ஐடி வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இதுலேருந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மெயின் த்ரெட்டு வந்து ரன் ஆகிறது த்ரெட் ஐடி 1. வேறு நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுற ஒரு த்ரெட் ஐடி வந்து 11. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா த்ரெட் பூல். த்ரெட் பூல்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆல்ரெடி க்ரியேட் பண்ண த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான். ஒவ்வொரு தடையும் நம்ம வந்து புது புது த்ரெட்டை க்ரியேட் பண்ணி நம்ம வந்து மெமரி ஸ்பேஸை வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு, ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஒரு த்ரெட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் வேறு ஒரு த்ரெட் யூசேஜுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த த்ரெட் பூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த த்ரெட் பூல் வந்து .NET தான் வந்து மேனேஜ் பண்ணுது. ஸோ இந்த த்ரெட் பூலில் த்ரெட்டை க்ரியேட் பண்ணுறதும் த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுறதும் த்ரெட் பூலே பார்த்துக்கும். தென் த்ரெட் பூல் வந்து இன்டர்னலாக என்ன ஆகுதுன்னா, த்ரெட்டு ஆல்ரெடி க்ரியேட் ஆனதை வந்து வேற ஒரு இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி த்ரெட்டு யூசேஜ் வந்து நம்ம அதிகமாக தேவைப்படும் போது அதை கவுண்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கும். ஸோ த்ரெட்டு யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாகிறத வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இந்த த்ரெட் பூல் வந்து யூஸ் ஆகுது. இந்த த்ரெட் பூல் யூஸ் பண்ணுறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, த்ரெட்டை வந்து நம்ம ஃபாஸ்டராக வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா அது ஆல்ரெடி ப்ரீ க்ரியேட்டடாக இருக்கிறனால அதே வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுது. ஆனால் என்ன தான் ஒரு அட்வான்டேஜ் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் இதில் என்னென்னா, த்ரெட் பூல் வந்து ஒரு சேட் கான்செப்ட். ஸோ நீங்கள் வந்து த்ரெட் பூலில் த்ரெட்டை க்ரியேட் பண்ணும் போச்சில் அதிகமான அளவுக்கான த்ரெட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடாது. இப்போது நீங்கள் மல்டிபிள் த்ரெட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை பிளாக் பண்ணிட்டீங்கன்னா, மிச்ச த்ரெட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் த்ரெட் ஸ்டார்வேஷன் நடக்கும். த்ரெட் ஸ்டார்வேஷன்னா புதுசாக க்ரியேட் ஆகிற த்ரெட்டு வந்து தனக்கு அலோகேஷன் இல்லாமல் வெயிட் பண்ணும். அதே மாதிரி ஆல்ரெடி பிளாக் பண்ண த்ரெட் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறனால அப்டேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து ட்ராப் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் த்ரெட்டில் வந்து நீங்கள் த்ரெட் டாட் ஸ்லிப்பை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. ஓகே, த்ரெட் பூல் வந்து C# நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா த்ரெட்டில் வந்து நம்ம த்ரெட்டை வந்து க்ரியேட் பண்ணி தென் த்ரெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் வந்து த்ரெட் பூல் .q ஒர்க்கர் ஐட்டம், அதுக்கப்புறம் printers, அதாவது இந்த மெத்தடை வந்து நம்ம இதில் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இதுதான். இது எப்படி ரன் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு, ஆனால் இதில் 5 தடவை ரன் ஆக வேண்டியது வந்து இதில் ஒரு தடவை தான் ரன் ஆகிருக்கு. தென் டாஸ்க் ரன்னிங் ஆன் த்ரெட் ஐடி 1, இது மெயின் த்ரெட்லேருந்து வந்திருக்கு. அதே மாதிரி மெயின் த்ரெட்டோட ஐடி வந்து 1 தான். தென் பிரிண்டர்ஸ் நம்பர், அதாவது இந்த த்ரெட் பூல்லேருந்து ரன் ஆகிற த்ரெட்டோட ஐடி வந்து என்னென்னா 7. ஆனால் த்ரெட் பூலில் 1ஓட நினைப்புச்சு. ஆனால் நமக்கு வந்து 5 வரைக்கும் ரன் ஆகணும். இதுக்கு என்ன ரீசன்னா, ஒரு அப்ளிகேஷனோட ப்ராசஸில் வந்து 2 த்ரெட் இருக்குது. ஒன்று வந்து ஃபோர்க்ரவுண்ட் த்ரெட், இன்னொன்று பேக்ரவுண்ட் த்ரெட். இந்த ஃபோர்க்ரவுண்ட் த்ரெட்டில் ஒரு ப்ராசஸை நம்ம ரன் பண்ணும்போது அந்த த்ரெட்டு வந்து முடிகிற வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் வந்து எக்ஸிட் ஆகாது. ஆனால் பேக்ரவுண்ட் த்ரெட்டில் வந்து அது பேக்ரவுண்டில் ரன் ஆகிறதுனால ஸோ அப்ளிகேஷன் வந்து லைஃப் சைக்கிள் வந்து எண்ட் ஆகும்போது அந்த பேக்ரவுண்ட் த்ரெட்டு வந்து எப்போ முடியணும்னு சொல்லி அது வந்து அவசியம் கிடையாது, அது உடனடியாக கில் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா த்ரெட் பூலில் க்ரியேட் பண்ணுற எல்லா த்ரெட்டுமே பேக்ரவுண்ட் த்ரெட்டு தான். அந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா 5 தடவை ரன் ஆக வேண்டிய இந்த இடத்துல ஒரு தடவை மட்டும் ரன் ஆகிட்டு அப்ளிகேஷன் வந்து முடிஞ்சிட்டு. ஸோ இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா, console.read லைனை வந்து நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைனை ரீட் பண்ணும்போது அப்ளிகேஷன் வந்து கில் ஆகாது. இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ரன் ஆகி முடிஞ்சிட்டு டாஸ்க் ரன்னிங் ஆன் த்ரெட் ஐடி 1, டாஸ்க் ரன்னிங் ஆன் த்ரெட் ஐடி 1. இல்லை மெயின் த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா 1 ரன் ஆகிருக்கு. ஒரு த்ரெட் பூல்லேருந்து ரன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா 7 த்ரெட் ஐடி 7 ரன் ஆகிருக்கு. ப்ரீவியஸில் நம்ம ரன் பண்ணும்போது இந்த இடத்தோட முடிஞ்சு போன அப்ளிகேஷன் இதில் பார்த்தீங்கன்னா 5 தடவை வந்து ரன் ஆகிருக்கு. ஏன்னா console.read லைன் வந்து அப்ளிகேஷன் வந்து கில் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுது. ஆனால் நீங்கள் ஒன்று நோட் பண்ணியிருக்கலாம், நம்ம த்ரெட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி மேனுவலாக ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டைமில் வந்து 5 இது பிரிண்ட் ஆச்சு. காரணம் என்னென்னா, ஸோ த்ரெட் ஐடி வந்து நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணும்போது அந்த த்ரெட்டு வந்து ஒரு ஃபோர்க்ரவுண்ட் த்ரெட்டு தான். ஸோ நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் த்ரெட்டை நீங்கள் டிஃபைன் பண்ணிங்கன்னா அது வந்து பேக்ரவுண்ட் த்ரெட் மாதிரி ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கோடை மாடிஃபை பண்ணியிருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, t.is background equal to true. ப்ரீவியஸாக என்ன பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னா இதில் வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் வந்து த்ரெட்டை பற்றி நம்ம பார்க்கும்போது 5 தடவை வந்து இந்த லைன் வந்து பிரிண்ட் ஆச்சு. ஆனால் இப்போ
எப்படி த்ரெட் பூலில் நம்ம எப்படி ரன் ஆச்சோ அதே மாதிரி தான் இங்கே பிஹேவ் ஆகுது. என்ன ரீசன்னா, பேக்ரவுண்டுன்னு ஒரு த்ரெட்டை வந்து டிஃபைன் பண்ணும்போது அந்த த்ரெட்டுக்கு ரன் ஆகி முடிய வேண்டிய அவசியம் வந்து மெயின் ப்ரோக்ராமுக்கு வந்து தேவை கிடையாது. அது எக்ஸிக்யூட் பண்ணி முடிஞ்சிட்டுனா அது உடனடியாக வந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு இதோட மட்டும் முடிஞ்சிருது. ஸோ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் console.readline போட்டிங்கன்னா அதே மாதிரி 5 தடவை வந்து ரன் ஆகிட்டு கன்சோல் ரீட்லைனில் வந்து வெயிட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா டாஸ்க்னா என்னென்னா த்ரெட்டோடைய ஹை லெவல் அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கு மீனிங் என்னென்னா டாஸ்க் வந்து த்ரெட்டே கிடையாது, ஆனால் டாஸ்க் வந்து ஒர்க்கை வந்து மீன் பண்ணும். டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக வந்து த்ரெட் பூலை வந்து இன்டர்னலாக யூஸ் பண்ணிக்கும். ஆனால் டாஸ்க் எப்படி ரன் ஆகுதுன்னா, ஒரு டாஸ்க் நம்ம கிரியேட் பண்ணும் பட்சத்தில் அந்த டாஸ்க் வந்து த்ரெட் பூலில் வந்து கியூ ஆகும். தென் த்ரெட் பூல் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு த்ரெட்டை வந்து அசைன் பண்ணும். அந்த த்ரெட்டு வந்து அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து ரன் பண்ணும். ஸோ இது என்ன மாதிரி ஒரு ஃப்ளோனா, டாஸ்க்கு, த்ரெட் பூல், த்ரெட்டு, அதுக்கப்புறம் சிபியூ. இந்த டாஸ்கில் ஒரு அட்வான்டேஜான ஒரு இது என்னென்னா, டாஸ்க் வந்து அசிங்க்ரனஸ் அவைட்டை வந்து சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம எக்ஸப்ஷனையும் வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ த்ரெட்டில் வந்து ஒரு அன்ஹேண்டில் எக்ஸப்ஷனை வந்து ஹேண்டில் ஆச்சுன்னா அப்ளிகேஷன் வந்து கிராஷ் ஆயிரும். ஆனால் நம்ம டாஸ்கில் வந்து நம்ம ட்ரை கேட்சை யூஸ் பண்ணி எக்ஸப்ஷனை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். மாடர்ன் சி ஷார்ப்பில் பார்த்தீங்கன்னா த்ரெட்டை விட டாஸ்க் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங், பேரலல் ப்ராசஸிங் இந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மாடர்னாக இப்போ வந்து எதுவும் டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் டாஸ்க்கை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து நம்ம இப்படி தான் வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எந்த மெத்தடை ரன் பண்ணணும் அந்த மெத்தடை வந்து இங்கே டிஃபைன் பண்ணணும். ஸோ நம்ம இந்த மெத்தடை தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ தென் அவைட் போட்டு டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் அச்சீவ்மெண்ட்டை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுனால இதோட அவுட்புட் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் த்ரெட்டோட ஐடி வந்து 1, அதே மாதிரி டாஸ்க்கால் கிரியேட் பண்ண த்ரெட் ஐடி வந்து 9. ஆனால் எண்டில் பார்த்தீங்கன்னா மெயின் த்ரெட்டோட ஐடி வந்து 9ஆக மாறி இருக்கு. இதுக்கு என்ன ரீசன்னா, இது ஒரு கன்சோல் அப்ளிகேஷன். இந்த கன்சோல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைசேஷன் கான்டெக்ஸ்ட் இருக்காது. சிங்க்ரனைசேஷன் கான்டெக்ஸ்ட் இல்லாதப்போ வந்து அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்கில் அதோடைய ஒரிஜினல் த்ரெட்டுக்கு வந்து வராது. ஸோ அந்த ரீசனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே த்ரெட் ஐடி வந்து 9லேயே வந்திருக்கு. ஆனால் வின்ஃபார்ம் மாதிரியான அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைசேஷன் கான்டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் ரன் பண்ணி முடிஞ்ச பிறகு அதோட ஒரிஜினல் த்ரெட்டுக்கே வந்து வந்துடும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 1 இருக்கும். ஸோ சிங்க்ரனைசேஷன் கான்டெக்ஸ்ட்னா என்னன்னா, அது ஒரு மெக்கானிசம். ஒரு கோடு வந்து அவேட்டுக்கு அப்புறம் எந்த இதில் ரன் ஆகணும் அப்படி இதை டிஃபைன் பண்ணுறது தான் சிங்க்ரனைசேஷன் கான்டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன, மல்டி த்ரெட்டிங். மல்டி த்ரெட் என்னன்னா ஒரு கான்செப்ட். மல்டிபிள் த்ரெட்டை அட் அ டைமில் ரன் பண்ண வைக்கிறது தான் வந்து மல்டி த்ரெட்டிங். மல்டி த்ரெட்டை வந்து நம்ம எப்படிலாம் அச்சீவ் பண்ணலாம்னா, த்ரெட் பூல், தென் டாஸ்க்கு, அதுக்கப்புறம் பேரலன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மூலமாக நம்ம வந்து மல்டி த்ரெட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மல்டி த்ரெட்டை வந்து நான் டாஸ்க் மூலமாக வந்து நான் அச்சீவ் பண்ணுறதுக்காக கோடிங் வந்து வச்சுருக்கேன். நம்ம டாஸ்க்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து என்ன பண்ணோன்னா பிரிண்ட் ஏ ஃபஸ்ட்டு ஒன்லேயும், ரெண்டாவது டாஸ்கில் வந்து பிரிண்ட் பின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஸோ பிரிண்ட் ஏல எப்படி ரன் ஆகும், பிரிண்ட் பியில் எப்படி ஆகும்னு இதில் போட்டுறாச்சு. தென் T1 T2 என்னென்னா டாஸ்க் டாட் வென் நாளில் வந்து நம்ம அதில் போட்டிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் மோர் தேன் 2க்கு மேலே போட்டிங்கன்னா இதில் வந்து கமா போட்டு நீங்கள் போட்டுக்கிட்டே போகலாம். ஸோ இது எப்படி ரன் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் த்ரெட் ஐடி வந்து 1, அதுக்கப்புறம் பிஏ இல்லை பி வந்து பார்த்தீங்கன்னா 7ல் ரன் ஆகிருக்கு, ஏ பார்த்தீங்கன்னா 10ல் ரன் ஆகிருக்கு. ஸோ பியில் பார்த்தீங்கன்னா B1, தென் B2, B3, B4, B5. இதே மாதிரி A1, A2, A3, A4, A5 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரேண்டமைஸ்டாக வந்து ரன் ஆகிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, த்ரெட்டுக்கு வந்து எப்போ ரன் ஆகணும் அப்படிங்கிறத வந்து ஓஎஸ் எடிட்டர் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து சிபியில் வந்து ரன் ஆகிருக்கும். அந்த காரணம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேண்டமாக வந்து பிளேஸ் ஆகிருக்கு. தென் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா மெயின் த்ரெட்டு வந்து 7ஓட முடிஞ்சிருக்கு. இதுக்கு என்ன ரீசன்னா, ஸோ லாஸ்ட் த்ரெட் வந்து 7. ஸோ சிங்க்ரனைசேஷன் கான்டெக்ஸ்ட் இல்லாத ஒரு காரணத்தினால 7லேயே வந்து கண்டினியூ ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இதில் ஓவராலாக வந்து த்ரெட்டை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுவும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.